பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அர்ஜுனன் சைன்யத்துக்கு நடுவில் கொண்டு போய் யாரோடையெல்லாம் நான் சண்டை போட வேண்டியிருக்குமோ அங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னதுனால பீஷ்மர் துரோணருக்கு முன்னால் நிறுத்தினார். அப்போ தான் மனசில் அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்று வெளிப்பட ஆரம்பிச்சது. துயர வடிவத்தில் அந்த பற்று வெளிப்பட்டது. கிருபையா பரையாவிஷ்டா விஷேதன் நிதமப்ரவீத் அப்படின்னு 28வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். அர்ஜுனனுக்கு ஆழமான ஒரு பற்று வெளிப்பட ஆரம்பிச்சது. அதாவது துக்கம் வரும்போது தான் நமக்கு எவ்வளவு தூரம் சுகத்திலையும் சுக விஷயத்திலையும் சுகத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்கள்லையும் நமக்கு எவ்வளவு தூரம் அட்டாச்மெண்ட் பற்று இருக்குன்னு தெரியும். அது இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நாம் உலகத்தில் எப்படியெல்லாம் நாம் சுகத்துக்காக பொருள் மீதும் உறவுகள் மீதும் ஆழ்ந்த பற்று வைத்திருக்கிறோம் என்பது தெரியும். அது தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் விவேகத்தை உபயோகப்படுத்தணும். அது ரொம்ப ஆழமான மனநோயை உருவாக்கிடக்கூடாது. இந்த மனநோய் உருவாகிடுத்துன்னு சொன்னால் நம்ம செயலிழந்து போயிடுவோம். அதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறது. அன்பாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அறிவோடையும் வாழணும். பகுத்தறிவு, அன்பு, அறம், இது மூணும் தான் மனிதனுக்கு சிறப்பு. இதை நான் அடிக்கடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த ரொம்ப ஆழ்ந்த பற்றின் காரணமாக அர்ஜுனனுடைய உள்ளத்திலே துயரம் தோன்றியது. இதெல்லாம் சோக வர்ணனம் அப்படின்னு சொல்லுவோம். அர்ஜுனன் சோகத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னால் தனுருத்யம்ய பாண்டவகான்னு பார்த்தோம் 20வது ஸ்லோகத்தில். ரொம்ப கம்பீரமாக தான் வந்தான் அர்ஜுனன். அதர்மத்தை எதிர்த்து போரிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் யுத்த பூமிக்குள்ளே வந்திருக்கான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்த உடனே இவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் ஆயிற்றே, இவங்களெல்லாம் நம்ம எப்படி கொன்று வாழப் போகிறோம், இவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி நினச்சி பார்க்க முடியுங்கிற எண்ணம் வந்ததுனால தான் அந்த துக்கம் மேலிடுகிறது. அதை அவன் வாயாலே வர்ணனை பண்ணுறான். அந்த ஸ்லோகத்தை படித்து அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே நச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ. வேதவியாசர் ஒரு மனிதனுடைய துக்கம் வெளிப்பட்டால் எப்படி இருக்குங்கிறத வர்ணனை பண்ணுறார். சொல்லோவியம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி தான். அப்படியே சித்திரத்தில் வடிக்கிறார் அர்ஜுனனுடைய அந்த விஷாதத்தை. மனசுக்குள்ள துன்பம் இருந்தால் அதுக்கு பேர் சோகம்னு பேர். அது உடம்பில் வெளிப்பட்டதுன்னா கண்கள்லேயும் முகத்திலையும் உடம்புலையும் அது வெளிப்படுற போது அதுக்கு பேர் விஷாதம்னு பேர். ஆகவே அர்ஜுனனுடைய விஷாதம் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. அவனை வாயாலே சொல்லுகிறான், ஹே கிருஷ்ண, இவம் ஸ்வஜனம் திருஷ்டுவா, இந்த பந்துக்களை எல்லாம், ஸ்வஜனம் நம்முடைய ஜனங்களை எல்லாம் பார்த்து, எப்படிப்பட்ட ஜனங்கள் இவர்கள்லாம், யுயுத்சும் சமுபஸ்திதம், யுத்தம் பண்ணுறதுக்கு நல்லா சேர்ந்து நிற்கிறார்கள். இப்பேற்பட்ட ஜனங்களை எல்லாம் பார்த்து, நம்முடைய ஜனங்களை பார்த்து, மம காத்ராணி சீதந்தி, என்னுடைய உடம்பு ரொம்ப தளர்ச்சி அடைகிறது, முகம்ச பரிசுஷ்யதி, என்னோட வாய் உலர்ந்து போகிறது, வேபதுஷ்ட ஷரீரேமே, என்னுடைய உடம்பில் நடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ரோமஹர்ஷஸ்ச ஜாயத்தே, இந்த துக்கம் அதிகமாகி மயிர்கூச்சல் ஏற்படுகிறது, காண்டீவம் ஸ்ரம்சத்தே ஹஸ்தாத், கையிலிருந்து என்னுடைய உயர்ந்த காண்டீவம்ங்கிற இந்த வில்லு நழுவுறதையும் நான் அனுபவிக்கிறேன், தொக்சைவ பரிதஹ்யத்தே, தோலெல்லாம் எரிகிறது, நச்ச சக்னோம் அவஸ்தாத்தும், தைரியமாக உறுதியாக நிற்க முடியல. அர்ஜுனன் எவ்வளோ ஸ்டாமினா உள்ள வீரன், நிற்க முடியலேன்னு சொல்லுகிறான் பாருங்கள். பிரமதி வச்ச மே மனஹா, என் மனசு அப்படியே குழப்பமாக இருக்குது, அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. தொடர்ந்து நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.